பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், என்னை நினைத்தருளும். இந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்ல காரியங்களை கர்த்தருக்காக செஞ்சார் நெகேமியா. அவர் என்ன ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். என்ன கேட்குறாரு? எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். அபிகாயில் சொல்கிறாங்க தாவீதுகிட்ட, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் இருக்கும்போது, நீர் ராஜாவாக வரும்போது என்னை நினைத்தருளும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தை, நம்ம ஜெபத்தில் பயன்படுத்தப்பட வேண்டிய வார்த்தை. என்ன வார்த்தை? என்னை நினைத்தருளும். அவன் ராஜ்யத்தில் வரும்போது தான் நினைத்தருளும் சொன்னான். 2000 வருஷத்துக்கு அப்புறம் நீ ராஜ்யத்தில் வரும்போது தான் நினைத்தரலன்னு அவன் நினச்சிருப்பான். ஆனால் அவன் கேட்டது ஒன்று, நடந்தது ஒன்று. ஹல்லேலூயா. இன்றைக்கே அவனுக்கான ஆசீர்வாதம். இந்த காலையில் வந்திருக்கிற நம்மளும் அப்படி தான். மற்றவங்கள ஒப்பிட்டு பார்த்து ஒரு ஸ்கேல் வச்சு நான் நல்லவேன்னு நினைக்கிறதெல்லாம் விட்டுருங்க. ஆண்டவரே, என் மேல் கிருபை ஆயிரும், என் மேல் இரக்கமாயிரும், என்னை நினைத்தரலும். இந்த வார்த்தைகள் ஒரு தாழ்மையின் அடையாளம். அந்த ஓமை எதுக்காக சொன்னார் தெரியுமா? நம்மளை உயர்த்துவதற்காக சொன்னார். அந்த ஓமையினுடைய கடைசி வார்த்தை அர்த்தம் என்ன சொல்லுது தெரியுமா? நோக்கம், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். என்ன இப்படி முழிக்கிறீங்க? தன்னைத்தான் தாழ்த்து 4 ஓமை சொல்லியிருக்காரு தாழ்த்தணும்னு சொல்லி. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். எப்பயும் உங்கள் ஜெபங்களில் உங்கள் நீதிகள் வர வேணாம். அதனால தான் அங்கே தீர்க்கதரிசி ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், எங்களுடைய நீதியெல்லாம் அவருக்கு முன்னாடி அழுக்கு துணியா. அவருக்கு முன்னாடி என்ன துணியா? எங்கள் நீதியெல்லாம் அவருக்கு முன்னாடி அழுக்கான கந்த. நம்ம நீதி அங்கே போயிடவே கூடாது, நம்ம நீதி அங்கே பெருமை பாராட்டிடவே கூடாது. அதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு, எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நினைத்து கொள்ளும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நினைத்து கொள்ளும் ஆண்டவரே, நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அவன் தான் ஃபஸ்ட்டு பஸ்ஸில் ஏறி போயிட்டான், ஃபஸ்ட்டு வாய்ப்பை பிடிச்சிட்டான், முதல் சீட்டை பிடிச்சிட்டான். பரதேசி என்னதான் இருந்தாலும் வீட்டில் புது வீட்டில் குடியேறின ஒரு ஆள் பாக்கியவான் தானே. அடுத்தடுத்து நம்மெல்லாம் அந்த பரதேசிக்கு போக போகிறோம். மொத போனது யாரையா? கல்லர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிச்சுல. கல்லனுக்கு சொல்லப்போனால் இந்த முதல் யாருக்கு போயிருக்கணும்னா ஆபிரகாமுக்கு தான் போயிருக்கணும். ஏன்னா ஆபிரகாம் வழியாகத்தான் தேவனுடைய திட்டம் நிறைவேறினது. அந்த பரதேசிக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? ஆபிரகாமினுடைய மடி என்று சொல்லுவார். ஆனால் வாய்ப்பு இவனுக்கு தான் கிடைத்தது. ஏனென்றால் இயேசு அப்படிப்பட்டவர்களையே தேடி வந்திருக்கிறாரு. அதனால் இந்த காலையில் நீங்கள் ஜெபிக்க வேண்டியதெல்லாம், நம்முடைய நீதியை ஒரு நாள் அங்கே கொண்டு போகக்கூடாது. எங்களை தாழ்த்துற ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்போ மட்டும்தான் நம்ம தேவனோடு இன்னும் நெருங்க முடியும். நம்ம தேவனுக்காக செய்கிறதெல்லாம் அவர் நமக்காக செய்ததோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், நமக்கு மன்னிப்பு அருளப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் பாவிகள், நாம் எல்லாரும் தூரமானவர்கள், நாம் எல்லாரும் காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், அவருடைய என்ன சமூகத்துக்கு வருவதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தோம். ஆனால் இயேசு அவருடைய கிருபையினால் நம்மை இழைத்து கொண்டார். அதான் ரொம்ப முக்கியம். நமக்கு வாய்ப்பு அருளப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் என்னைக்கு ஆதாம் ஏவாளும் தவறு செஞ்சாங்களோ அவங்க சந்ததி முழுவதுமே சாபத்துக்கு உள்ளாக்கப்பட்டது, அழிவுக்கு உண்டாக்கப்பட்டது, தண்டிக்கப்பட்டது. அதனால் நம்ம எல்லாரும் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளது. அந்த சிலுவை கொள்ளையடிச்சு அந்த கொள்ளைக்காரனுக்கு தெரிஞ்சது, இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு தெரியல. அந்த கொலைகார பாவிக்கு தெரிஞ்சது, 10 வருஷமாக சபையில் இருந்த அம்மாமார்களுக்கு தெரியல. அது உண்மை. அவனால் செய்ய முடிந்ததை நம்மால் செய்ய முடியல. அவனுக்கு கிடைச்ச இரக்கம் நமக்கு கிடைக்கல. இதுக்கு காரணம் அவன் தாழ்த்தின அந்த தாழ்மையான காரியம்தான்.